எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டுட்டு இருந்தான். அப்போ நம்மளால் என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளைக்காரன்ட்ட நம்மளை அந்த கொத்தடிமையாக வச்சுருந்ததாக இருக்கட்டும், அந்த அடிமையாக வச்சுட்டு இருந்ததெல்லாம் மாற்றி வெள்ளைக்காரன்ட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க இல்லைங்களா. அதாவது எதுக்கு இந்த வெள்ளைக்காரனை பற்றி நான் பேசுகிறேன்னா, நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த மக்களாட்சி இருக்கு இல்லையா, மக்களாட்சியை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் நம்ம கம்பேர் பண்ணணும்னா வெள்ளைக்கார ஆட்சியே மேல் போகலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரனை பார்த்து தான் யாருமே கேள்விகள் கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டால் அவனை சுட்டு கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அவனை அடித்து துன்புறுத்துறதா இருக்கட்டும், சிறையில் போட்டு கொடுமை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி அதை விடவே, அதாவது தன்னுடைய கருத்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை ஏதாவது ஒரு தவறான கருத்துக்கள் சொல்லிடுறாங்க. தவறான கருத்துக்கள்னா உண்மையாக நடக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்லிடுறாங்க அப்படின்னா, அப்போ உண்மையாக நடக்கிற விஷயத்தை எதை சொன்னாலுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக சொல்கிற மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே அவங்க மேலே பொய்யான வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிருது. இப்போ நான் உங்களுக்கு கம்பேர் எதுக்கு பண்ணணும்னு தெரியுதா? இப்போ நான் மேட்டருக்கு வரேன். என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக அதிமுக தவிர வேறு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அந்த காலத்துலையும் சரி, திமுகனா உதயசூரியன், இரட்டை இலைன்னா அதிமுக, இல்லையா அதிமுகனா இரட்டை இலை, இவங்க இந்த ரெண்டு சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதிகபட்சம். ஆனால் இத்தனை காலங்காலமாக போட்டுட்டு இருக்கிற திமுக தொண்டர் ஒருத்தர் போய் ஆளுங்கட்சியை திமுக பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஆளுங்கட்சி என்ன, ஐயோ இவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக காலங்காலமாக திமுக ஓட்டு போட்டுருக்குறாங்க, அதனால் இவர் எந்த ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது, நம்ம மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் பேசினாலுமே, அவங்க தப்பு பண்ணனாலுமே யாரும் கண்டுக்காமல் போயிடணும். அப்படி திமுக தொண்டர் கூட ஒருத்தர் போய் கேட்டார்னா அவர் மேலே வழக்கு பதிவு போட்டு ஜெயிலில் அழைச்சிருவாங்க. நீங்கள் திமுக தொண்டர் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்து அரசியல், இந்த 2025 வரைக்கும் உண்டான அரசியல் இந்த நிலைமையில இருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். 2026 தலைவர் விஜய் வந்திருப்பார், எல்லாமே மாறும்.